தலைவரே என் மேலே இது கோவமா அப்படின்னாராம். ஏன் என்னாச்சு தம்பி அப்படின்னாராம். இல்லை நீங்கள் என்னை பிரச்சாரத்துக்கும் கூப்பிடல, நானும் உங்களை கேட்கல, பிரச்சாரத்துக்கு வரவான்னு கேட்கல, அதனால இது வருத்தமா அப்படின்னு கேட்டாராம். இல்லைப்பா அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, காங்கிரஸுக்கும் உனக்கும் பிரச்சனை இருக்கு. உன்னோட நீ வில்லின்னு சொன்னதுக்காக தமிழ்நாடு ஃபுல்லாக கொடும்பாவி எரிச்சாங்க, போராட்டம் பண்ணாங்க, எல்லாம் பண்ணாங்க. உன்னை நான் பிரச்சாரத்துக்கு போன்னு சொன்னால் உன் மனசு புண்படும், உன்னோட தன்மானத்தை சோதிக்கிற மாதிரி ஆயிரும். நீயா என்கிட்ட கேட்டிருந்தா கூட நான் வருத்தப்பட்டிருப்பேன். ஏன் அப்படின்னா நீ என்ன எனக்கு பயந்து உன்னோட சுயமரியாதை விட்டுட்டு வந்து பிரச்சாரத்துக்கு போவான்னு கேட்குறியோ அப்படின்னு. நீ அப்படி இருந்தால் தான் சரி. ரெண்டு பேருக்கு மோதல் இருக்கு. உன்னை நான் பிரச்சாரத்துக்கு போக சொன்னாலும் சரி, இல்லை நீயா என்கிட்ட கேட்டுதான் சரி, உன்னோட சுயமரியாதை பாதிக்கப்படும், தன்மானம் பாதிக்கப்படும். ஸோ என்னோட கட்சிக்காரனுக்கு ஒன்றுனா அது எனக்கு ஒன்றுன்ற மாதிரி உன்னோட தன்மானம் காக்கிறதுக்கு இதை தவிர வேறு வழி கிடையாது. ஆனால் நீ பிரச்சாரத்துக்கு போகாமல் இருந்தது சரிதான் அப்படின்னு சொல்லலாம். அப்போ தான் காளிமுத்து தெரிஞ்சிருக்க அவருக்கு எவ்வளோ பெரிய சிந்தனையாளர், தன்னோட தொண்டர்களை பற்றி எந்த அளவு அவர் யோசிச்சு வச்சிருக்காரு.